மண்டை ஓட்டு மூலம் உயிர் கொடுக்கும் மைகள். மைகளை வைத்து நடக்கும் மாந்திரீகம். காதல் பிரச்சனைகளுக்கு கிடைக்கும் தீர்வு. வசிய மையுக்குள் இருக்கும் ரகசியம் என்ன? குழந்தை பாக்கியம் தரும் கருவை காத்த கருங்காலியம்மன். திருநங்கை கிங்கினி அம்மாள் பூஜைகளால் நடக்கும் ஆச்சரியங்கள். மர்மச்சுவடுகள். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மர்ம சுவடுகள் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் சோமஜாமுத்து. பொதுவாக நம்ம நாட்டில் பல ஆச்சரியமூட்டும் நிகழ்வுகளும் அதிசய நிகழ்வுகளும் நடந்துட்டு வருது. அதோட பின்னணியை தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இந்த வாரம் திருநங்கை கிங்கினி அம்மாவை பற்றியும் அவர் பூஜை அறையில் நடக்கும் அதிசய நிகழ்வுகளின் பின்னணியை பற்றியும் தான் பார்க்க போறோம். கிங்கினி என்ற திருநங்கை பூஜை அறையை கோவிலாக வைத்திருப்பதும் இங்கு பில்லி சூனியம் போன்ற பிரச்சனைகளை தீர்ப்பதாகவும் எங்களுக்கு தகவல் வந்தது. இதைத் தொடர்ந்து நானும் எங்கள் குழுவும் சென்னை அய்யனாவரம் சயானி அருகே உள்ள பங்காரு தெருவை நோக்கி பயணித்தோம். அந்த தெருவின் கடைசியில் ஒரு மாடியின் மேல் சிறிய வீடு ஒன்று இருந்தது. அந்த வீட்டின் கதவில் எலுமிச்சை மாலை மற்றும் இன்னும் நிறைய பொருட்கள் தொங்கவிடப்பட்டு இருந்தது. வீட்டின் உள்ளே நுழைந்ததும் அம்மனின் சிலைகள் மற்றும் அம்மனின் படங்கள் இருந்தது. அம்மனை கண்ட பிறகு நாங்கள் கிங்கினி அம்மாவிடம் அவரை பற்றி கேட்க ஆரம்பித்தோம். அதற்கு அவர் தாய் தந்தை வைத்த பெயர் முருகன் என்றும் பின்பு அவர் திருநங்கையாக மாறிய பின் அவரே தனக்கு கிங்கினி என பெயர் வைத்துக் கொண்டதாகவும் கூறினார். என் பெத்துக்கு எனக்கு வச்ச பேரு முருகன், விநாயகரோட காப்பி பேர். கிங்கினின்றது நான் வச்சுக்கினேன். என் பொண்ணு எங்க பாப்பாங்க எல்லாரும் வீட்டுல இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் அம்மா கூட ஜாயின் பண்ணி கிங்கினி அம்மா, அதுவே அப்படியே ஃபேமஸ் ஆயிடுச்சு. பெரியவங்களே வந்து அம்மா தான் கிங்கினி என்னம்மா பண்ற சாப்பிட்டியாமான்னு தான் பேசுவோம். பகலில் இவர் குறி சொல்வதாகவும் இரவு நேரங்களில் சென்னை மாநகராட்சியில் துப்புரவு பணியாளராக வேலை செய்வதாகவும் கூறினார். நான் இங்க உக்காந்து நான் சம்பாதிக்கிறது, அவங்களுக்கு பூஜை புலஸ்காரங்க வருஷத்துல பூஜை பண்றதுக்கு அது கரெக்டா போகுது. இது இல்லாத நான் கார்பரேஷன் ஒர்க் பண்றேன், நைட்ல பெருக்கிற வேலை செய்யறேன்மா. இங்கே அம்மா வந்து நான் பெருக்கிற வேலை செய்யறேன் கார்பரேஷன்ல. 27,000 ரூபாய் எனக்கு சம்பளம். என் சம்பளத்தை வச்சுதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். 7 வயதிலிருந்து இவர் ஆன்மீகத்தில் பயணிப்பதாக கூறினார். ஏழு வயசுல இருந்து அம்மாவுடைய அன்னதானம் என் மேல பண்ணிச்சு. 40ல இருந்தே அம்மா வந்து எல்லா வழிபாடுகள் எல்லாமே வந்து இந்த வீட்டுக்குள் எப்படி கோவில் வந்தது என்று கேட்டதற்கு அவர் அம்மனிடம் பேசியதாகவும் அம்மனே இந்த வீட்டுக்குள் இந்த இடத்தில் அமர வேண்டும் என்று சொன்னதாகவும் சொன்னார். இந்த வீட்டுக்கு வரும்போது காப்பு சர்ச்சைக்கு நிறைய இருந்தது. அப்போ நான் ஒரு ஃபோட்டோ வாங்கி வச்சேன், அங்காளம்மா ஃபோட்டோ தான் வாங்கி வச்சேன். நம்ம கோவில் வந்து சேப்பட்டில் இருக்கு, சொந்த கோவில் சேப்பட்டில் இருக்கு. இங்கே நான் வீடு வந்திருக்கேன் ஐநாவரத்தில். இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்தது. அப்போ நான் உங்ககிட்ட பேசும்போது என்கிட்ட சொன்னாங்க, இந்த இடத்துல நான் உட்காரணும், அதுவும் இந்த மாதிரி அவதாரத்தில் உட்காரணும். அதே மாதிரியே பண்ணி அங்கே உட்கார வச்சுட்டேன். வீட்டுக்கு சொந்தக்காரங்க கூட இல்லைம்மா நீங்கள் சாமி கும்பிட நல்ல ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வழிவிட்டேன். இவர் ஆலயத்தின் கீழே அம்மன் கருங்காலி ரூபத்தில் இருப்பதாகவும் இந்த அம்மனை வாங்க இவர் கடைக்கு செல்லும் பொழுது பல கடைகளில் தேடியதாகவும்
இறுதியில் ஒரு கடையில் அம்மன் சிலை தன்னை பார்த்து திரும்பியதாகவும் இவர் கூறியது எங்களை மிரள வைத்தது. இந்த அம்மா போய் வண்டலூர் ஜூவில் தான் வண்டலூர் தெரியுமா, அங்கே தான் போய் வாங்கினேன். அங்கே போயிட்டு இந்த அம்மாவுடைய விக்கிரகங்கள் நான் வாங்கும் பொழுது ஒரு எப்படி நான் ஒரு 40 கடை பார்த்துருப்பேன். ஒரு 40 கடை பார்த்து எங்கேயுமே எனக்கு வந்து அம்மாவுடைய அம்சங்கள் அவங்களுடைய முக பாவனைகள் வந்து எனக்கு செட் ஆகிற மாதிரி தெரியல. அப்போ நான் இவங்களை பார்த்ததுக்கு லாஸ்ட்டு மனசு கஷ்டமாயிட்டான். டைம் ஆயிடுச்சு, பசி வேற. லாஸ்ட்டு இந்த கடை பார்த்துட்டு இன்னும் எதுக்கு பார்த்துக்கலாம், ஒரு இல்லைனாக்கா அந்த 3 கடை பார்த்துட்டு நாங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி போயிட்டு உள்ள 6000 தேடுறேன். கரெக்டாக எனக்கு ஒரு ராவு கால டைம், மணி 1:30 மணி மதியம். அப்படி சுற்றி எல்லாத்தையும் பார்த்து நிற்கும் போது இப்படி சைடாக இப்படி உட்காந்துருந்த சிலை இப்படி ஷேக் ஆகுது. நம்ம கண்ணுக்கு நல்லா தெரியும். இப்போ யாருன்னா ஒருத்தர் இந்த ஒரு கடையில் யாருமே இல்லை, திடீர்னு ஒரு பொருள் அசைதனாக்கா நீ திரும்பி பார்க்க மாட்டியா, அந்த மாதிரி நான் பட்டுன்னு இப்படி திரும்பி பார்த்தாக்கா இவங்க முகம் எனக்கு தெரியும். எந்த விஷயமும் பேசிக்கல. நீ என்ன சொல்ற எதை சொல்ற எனக்கு தேவையில்லாத கதை. எனக்கு இவதான் வேணும், எனக்கு இவதான் வேணும். அந்த இடத்துலயே அந்த உரிமை டைம்லயே அவங்களுக்கு என்னென்ன பூஜை புலஸ்காரங்கள் செய்யணுமோ அனைத்துமே செய்துட்டு அந்த இடத்துல கண்ணை கட்டி அம்மா கூட்டின்னு வந்து 48 நாள் முதல்ல பூஜையில் அமர வச்சுட்டு இந்த நெல் போடுறாங்க. நெல் இன்னைக்கு போட்டாங்கன்னாக்கா அந்த 48 நாளைக்கு அப்புறம் ஒரு பொருளாக மாற்றணும் 48 நாளைக்குள்ளவே அப்படின்னு இருக்குது ஐதீகங்கள். ஆனால் இன்னைக்கு போட்ட நெல் மறுநாள் விளைஞ்சு போய் நினைச்சேன். உனக்கு உயிர் கூடுது அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனால் அதுதான் உண்மை. இந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய பண்ணாங்க. அதுக்கப்புறம் 48வது நாள் 6-7 பேரை கூப்பிட்டு ஐயருங்களை வர வச்சு இந்த எகிங்களை வளர்க்க சொல்லி அம்மா உட்கார இருக்கும்போது இங்கே ஒரு 4 உயிர் போச்சு. வயசானவங்க தான் 4 பேர் யாருக்கும். அப்படி ஏன் இது எப்படி நான் வந்து உக்காரனாக்கா எனக்குன்னு ஒரு இது இல்லையா? நான் இந்த இடத்துல உக்காரனாக்கா அந்த ஐம்பூதமும் வந்து நான் அடக்கிற நேரம், அந்த நேரத்தில் தான் நான் உட்கார வச்சேன். நான் வர்ற வேகத்துக்கு இதெல்லாம் எதிர்பார்த்துச்சு. ஆனால் நான் தட்டிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. சரிம்மா, இதுக்கப்புறம் தாவது இத்தனை வருஷம் இது வரைக்கும் அந்த அம்மாவால் ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட இல்லை. வந்தவங்க எல்லாருமே ஜெயிச்சுட்டு தான் போகிறாங்க. பின்னர் தன் வீட்டில் அம்மனுக்கு பூஜைகளும் பரிகாரங்களும் நடத்தி உள்ளார். பரிகாரங்கள் பூஜை புலஸ்காரங்கள் அனைத்தையுமே நடந்துச்சு. 9 ஐயர் வச்சு தான் அம்மாவுக்கு உட்கார வச்சேன். அம்மா பிரதிஷ்டம் பண்ணும் பொழுது 9 ஐயர்கள் இருந்தாங்க. ஏக குண்டங்கள் அனைத்துமே நடந்துதான் அவங்களுக்கு அந்த பூஜை புலஸ்காரங்கள் நடந்தது. பில்லி சூனியம் செய்வனை இருந்தால் வீட்டின் மண்ணை வைத்தே கண்டுபிடிப்பாராம் கிங்கினி அம்மா. இப்போ அவங்களுடைய அந்த வீட்டோடைய மண் எடுத்துக்குவாங்க. அந்த வீட்டை சார்ந்து சுற்றி இருக்கிறது அந்த இடத்துல இருக்கிற ஒரு பொடி மண்ணை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாலே போதும். நான் இங்கே உட்காந்து பார்த்து சொல்லிடுவேன். அந்த மண்ணில் வேலைப்பாடு செஞ்சுருக்கிறாங்களா, இல்லை எதனா புதைச்சிருக்கிறாங்களா, இல்லை வேற சமாச்சாரங்கள். போன வாரம் வந்தவங்களும் ஒரு புதையிலே இருந்ததுன்னு கூட சொல்லி அமைச்சேன். இருக்கு, ஆதி காலத்து பொருட்கள்லாம் இருக்கு உள்ள அப்படின்னு சொல்லி அமைச்சேன். பில்லி சூனியம் உள்ள வீட்டில் பல பிரச்சனைகள் நடக்குமாம். வேலைக்கு போக முடியாது, ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சண்டை வந்துட்டே இருக்கும். நல்லா நார்மலாக எரியிற அடுப்பு திடீர்னு வெடிக்கும், குக்கர் வெடிக்கிறது. இந்த மாதிரி வீட்டில் சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய வார்த்தைகளில் முடிய வேண்டியது வரும். ஆக்சிடென்ட் ஆகிறது, குடும்பம் பிரிஞ்சு போகிறது, இந்த மாதிரி அந்த வீட்டில் தங்க விடாத ஆகும். பேய் பிடித்து வருபவர்களை ஒரு சில ஆயுதங்களை வைத்து கண்டுபிடித்து ஒரு சக்கரமிட்டு அமர வைப்பாராம் இந்த கிங்கினி அம்மா. முதல்ல அவங்களை உட்கார வச்சுட்டு எங்ககிட்ட ஒரு சில ஆயுதங்கள் இருக்கு, அதை வச்சு அதை பார்ப்பேன். நான் அதில் வந்து கொஞ்சம் உடம்பு ஷேக் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா சக்கரத்தை போட்டுருவேன். ஸ்ரீ சக்கரம் போட்டு அவங்க நடுவில் உட்கார வச்சுருவேன். எனக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது, அவங்கள கூட்டிகிட்டு வந்தவங்களுக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சக்கரத்தில் கட்டுமானமாக உட்கார வச்சுருவேன். உட்கார வச்சதுக்கப்புறம்
அவரை கூப்பிடும். அவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வருவாங்க. என்ன விஷயம், ஏது விஷயம், எதனால் அனுப்புனாங்க, என்ன கதை, ஏது கதைன்னு கேட்டு அவங்களுக்கு என்ன தீர்வு கொடுக்கணுமோ அந்த தீர்வை கொடுத்து அவங்க மேலே அதை ஒதுக்கிட்டு கிளியர் பண்ணி அனுப்பிடலாம். ஆயுதம் என்று சொல்லி ஒரு மண்டை ஓட்டை எடுத்தார். இதுதான் அந்த ஆயுதம், தலைச்சப்பிள்ளை மண்டை ஓட்டை. இதுல இருந்து என்ன நம்ம பண்ணுவாங்க? அனைத்து வழியும் இதுல தான் நம்ம மையம் இருக்கு. இதுல இருந்து தான் மையம் வந்து உருவாதுங்களா? மை அழிக்கிறது குழைக்கிறது இருக்குதுப்பா. அந்த மைக்கு உயிர் கொடுக்கணும்னாக்கா நான் இது உள்ள போட்டு தான் நான் அந்த மந்திரத்தை உச்சரிப்பு கொடுப்பேன். மந்திரம் சொல்ல சொல்ல மை வந்து பொங்க ஆரம்பிக்கும். பொங்கி அது கரெக்டான பதத்துக்கு வந்துடும். அந்த பதத்துக்கு வரும்போது இதில்தான் இவர்கள் பயன்படுத்தும் மைகளுக்கு உயிர் ஊட்டுவதாகவும் பல ஆச்சரிய தகவல்களை சொன்னார். இப்போ வந்து கை கால் விழுந்தவங்களுக்கும் ஒரு மை இருக்குது, குழந்தை இல்லாதவங்களுக்கும் ஒரு மை இருக்குது, வீடு சொத்து பிரச்சனைக்கு ஒரு மை இருக்குது. தாயத்தை போடணும்னாக்கா அதுலேயும் தகவல் எழுதிட்டு அதில் என்ன உச்சரிப்பு கொடுக்கணும் உச்சரிப்பு கொடுத்து அதுக்கேற்ற மையம் இருக்குது. விதங்கள்லாம் மாறும். மை எல்லாமே ஒரே கலர் தான், ஆனால் விதங்கள் மாறும், மந்திரங்கள் மாறும். மைகளுக்கு உயிரூட்டும் போது கோழி, ஆடு போன்ற உயிரினங்களை அறுத்து ரத்தம் கொடுப்பதாகவும் இது எதுவும் இல்லாத பட்சத்தில் தன் கைகளை அறுத்து ரத்தம் தருவதாகவும் சொன்னார். அதெல்லாம் ரத்தங்காய் உதிரகாய் கொடுக்கறதெல்லாம் கொடுப்பேன். எந்த மாதிரியான? 2 கால்னா கோழி, 4 கால்னா ஆடு. இப்போ இதெல்லாம் பத்தாது, எனக்கு இருந்தோம் எனக்கு ஒரு சில விஷயங்கள்ல இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லும்போது நானே என்னுடைய டிராப்லாம் கொடுத்துருப்பேன். நீங்க கொடுத்துருவீங்க? நான் என்னுடைய டிராப் கொடுத்துருப்பேன். வெறும் அந்த கைகள்ல மட்டும் அந்த ரத்தத்தை கொடுப்பீங்களா? காலில், தொடையில. ஒரு சிலர் சொல்லுவாங்க அந்த நாக்கு அறுத்தெல்லாம் ரத்தம் கொடுக்கும். அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் சும்மா. நாக்கெல்லாம் அறுத்துட்டாக்கா அப்புறம் சாமி வந்து சொல்றது வேஸ்ட் ஆச்சு. காதல் பிரச்சனைகளுக்காக கல்லூரி மாணவர்கள் இவரை தேடி வருவதாக சொன்னார். எல்லா விதமான அந்த விஷயத்துல வந்து நியாயமா இருந்ததுனாக்கா அதுல இறங்கி செய்வேன். நியாயம் இல்லைனாக்கா நான் இறங்கி செய்ய போறது கிடையாது. இப்போ வந்து நியாயம், அதான் நேர்மை, தர்மம்னு இருக்குதுல்ல, அந்த மாதிரி விஷயங்கள்ல இது சாத்தியப்படுறது சாத்தியப்படாதது விஷயங்கள் என்னன்னா, அந்த பொண்ணு அவங்ககிட்ட பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த பையன்கிட்ட அந்த பொண்ணு வந்து தப்பான விஷயங்கள்ல எல்லாத்தையும் பாதிக்கப்பட்டிருந்தாக்கா நான் சாத்தியப்படுத்திடுவேன். அவன் கூட தான் அவர் சேரணும். சந்தோஷத்துக்கு மட்டும் லவ் பண்ணிட்டு விட்டுட்டு போகக்கூடாது. கஷ்டம் முழுவதும் இருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கு அந்த விஷயத்த பண்ணி கொடுத்தேன். அப்படி இல்லை அந்த பொண்ணை அந்த பையன் ஏமாத்திட்டு போயிட்டானாக்கா, இல்லை அந்த பையன் பொண்ணை ஏமாத்திட்டு போயிட்டாங்க, அவங்களுக்குள்ள அந்த நியாயங்கள் கரெக்டாக இருந்ததுனாக்கா நான் அந்த வேலைக்கு இறங்கி செய்வேன். இந்த மாதிரி செத்து போகிறதுக்காக வந்தவங்களாம் இருக்கிறாங்க, காப்பாற்றி கொடுத்து அமைச்சிருக்கிறேன். இந்த மாதிரி ஆண் பொம்மை பெண் பொம்மை இருக்குதுல்ல, அது வந்து அவங்களுடைய ஃபோட்டோ இவங்களுடைய ஃபோட்டோ வச்சு அந்த பொம்மையை ஒன்றா வச்சு கட்டிட்டு அந்த மந்திரத்தை சொல்லிட்டு அவங்க வேலை இந்த மாதிரி சாயத்தை பண்ணேன். பேய் பிடித்து அவரிடம் வந்த ஒருவரின் கதையையும் எங்களிடம் கூறினார். இவர் சொன்னதை கேட்டு நாங்கள் மிரண்டு போனோம். அதான் ஒரு 2 பேர் வந்து பொண்ணும் பையனும் வந்து லவ் பண்ணியிருக்காங்க. காலேஜ் படிக்கிறாங்க. வைஷ்ணவ காலேஜ் தான் படிச்சிருக்கிறாங்க. அவங்க வீடு வந்து நம்ம திண்ணனூர் கிட்ட. இந்த பையனுக்கு வந்து இந்த மாதிரிலாம் இருக்கு. அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிடுச்சு. இவங்களுடைய கேஸ்ட் வேறன்றதுனால அந்த பொண்ணு வந்து நான் இறந்துட்டல, நீ என் கூட சேர்த்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு அந்த பையன்கிட்டயே அந்த பொண்ணு இருக்கிற மாதிரி, பையனை உருக்குற மாதிரியும் அவங்க பார்த்துருக்குறாங்க. வந்து என்கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க. இங்கே பண்ண முடியாதுமா, இங்கே தான் இருந்தாலும் உங்கள் வீட்டில் தான் அந்த பொண்ணு இருக்கும், உங்கள் வீட்டுக்கே நான் வரேன்னு சொல்லிட்டு அவங்க போனேன். அங்கே போயிட்டு பூஜை பண்ணும்போது நான் என் கழுத்தில் இந்த மாதிரி மண்டவோடு போட்டுட்டேன். இந்த மாதிரி ஒரு மண்டவோட மாலை போட்டுருந்தேன். இந்த மாலைக்கு நடுவில் முடிச்சிருக்கு, தெரியுதா? மாலைக்கு நடுவில் முடிச்சிருக்கு. அந்த மண்டவோட இந்த மாதிரி மண்டவோட மாலை நான் பூஜை பண்ணிட்டு அவங்களுக்கு உதிரகாவை கொடுக்குறேன். உதிரகாவனாக்கா ஒரு கோழி அறுத்து அவங்களுக்காக கொடுக்குறேன். அந்த பொம்மையில் ஆண் பொம்மை பெண் பொம்மை செய்துட்டு அந்த முறத்தில் எல்லாமே வச்சுட்டு நான் காவு கொடுக்க போகிறேன். அந்த பொண்ணு காலை ஃபேனுக்கு மேலே கட்டிட்டு தலைகீழ தொங்கின்னு அந்த பையனை பிடிக்குது. நான் கோழி அறுத்து இப்படி இழந்த உடனே என் மாலை தானா அறுத்து
அந்த ஸ்பாட்ல அவனும் எழுந்து ஓடி இருந்தானா காலி. நான் அந்த மதத்தை நிறுத்திட்டு நான் ரிட்டர்ன் வந்ததுனாக்க நான் காலி. மோகினி பிசாசு பிடித்தால் ஆண்களுக்கு தானாகவே விந்து வெளியேறும் என்று சொல்லி எங்களை மிரள வைத்தார். ஆன மரம் ஒடுக்கும். நீங்க எவ்வளவு குண்டா இருந்தாலும் சரி, ஜிம்பாடியா இருந்தா கூட சரி, தன்னை மீறி அவங்களே உருக்கிட்டு போவாங்க. வெறும் எலும்பு தான் நிற்கும், எலும்பு தோடு தான் நிற்கும். அது எந்த விதத்துலமா இருக்கும்? உடம்பு சரியில்லாம போமா? உடம்பு சரியில்லாத போறதும் இருக்குது. ஒரு மனுஷனுக்கு வந்து தானாலேயே விந்துகள் வெளியேற மாதிரியும் இருக்கு. அந்த மாதிரி மோகினியும் இருக்கு. அந்த மாதிரி மோகினியும் இருக்கு. பின்பு அதற்கான பரிகாரத்தையும் சொன்னார். மயானத்தில் இலை போட்டு பச்சை இலை வாழை இலை போட்டுட்டு அந்த வாழையில ஒரே ஒரு பொம்மை மட்டும் செய்துட்டு தலை இருக்கிறது முகத்துக்கு இது உடம்புக்கு மேலே ஒரு தலை, அங்கே ஒரு தலை, இடுப்பாண்ட ஒரு தலை, இந்த இடுப்பாண்ட ஒரு 3 தலை வச்சு ஒரு பொம்மை செய்வேன். அந்த பொம்மை செஞ்சுட்டு தான் அதுக்கு தேவையான பொருள்கள்லாம் கொடுத்து 11 குடுவை வச்சு சக்கரை போட்டு அதுக்கப்புறமா இந்த வேலையெல்லாம் செய்துட்டு அது எப்படி இருக்குமோ அதை மறுல இறக்கி ஒரு காலையாக பிச்சு போட்டோம். இவர் சுடுகாட்டில் பூஜை செய்யும் போது தன் உயிருக்கே ஆபத்து வந்ததாகவும் நூலிலையில் உயிரே தப்பினாராம் கிங்கினி அம்மா. நான் உட்காந்து ஒரு சமாதி மேலே தான் உட்காந்து பூஜை பண்ணுவேன். எனக்கு ஆப்போசிட்டில் வெறும் தரை இருக்கும். அந்த தரையில் தான் சக்கரை போட்டு அவங்கள உட்கார வைப்போம் பார்ட்டிக்காரங்க. நான் சமாதி மேலே உட்காந்துட்டு பூஜை பண்ணின்னு இருக்கிறேன். அந்த சமாதி அப்படியே ஒச்சுக்கிட்டே ஓடுது. இறந்து போனவங்களை கையை கட்டி காலை கட்டி கீழே வச்சது தான் நம்ம ஐதீகமாக பார்த்துருக்கிறது. ஆனால் அந்த எலும்பு கால் எலும்பு வந்து இப்படி செங்குத்தா நிற்குது. நான் கீழே விழுந்திருப்போம். அந்த எலும்புல நான் இறங்கி இருந்தேன்னா என் நடுமுதல் இறங்கிருப்பேன். நான் திரும்பி பார்க்குறேன், என் முதுகு பின்னாடி எலும்பு என்னோட கருத்து ஆயிட்டு இருக்குது. அப்போ நான் எந்த அளவுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கிறேன் கீழே. நீ அப்போ அந்த மதத்தில் இல்லை, நல முடிஞ்சது நீ பாரு, நலம் வந்து நான் பார்க்குறேன். எந்த போனாலும் போட்டோம், என்னை நம்பி வந்து நிமா ஆகக்கூடாது அப்படி சொல்லிட்டு அந்த பூஜை மந்திரத்தை மட்டும் நிறுத்தலை. இப்போ வந்து ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தனக்கான சக்தியை வந்து அதிகரிச்சுக்கிறதுக்காக ஒரு சில பூஜைகள் பண்ணுவாங்க. அது என்ன மாதிரியான பூஜைகள்லாம் பண்ணுவாங்க? நான் தாயத்து கூட கட்ட மாட்டேன். தாயத்து கட்ட மாட்டேன். என் கழுத்தில் ஒரு தாயத்து இருக்காது. இது என் பொண்ணு இப்போ தர்காவுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லி கட்டி விட்டேன். நான் கையில் கூட ஒரு கயிறு கட்ட மாட்டேன். வர்ற ஜனம் அத்தனை பேருக்குமே 1000 லட்சம் பேர் வராங்களோ, 1000 பேர் வராங்க, கோடி பேர் வராங்களோ, பொம்பளை ஆம்பளை எங்க ஆளுங்க எந்தெந்த நாட்டிலேருந்து வராங்க எல்லாருக்குமே வந்து பூஜை புலஸ்காரங்கள் நான் தான் செய்வேன். ஆனால் எனக்கே ஒரு பாதுகாப்பு, நானே பயப்படக்கூடாது, நீ முன்னாடி நீ இருக்கிற அப்படின்னாக்கா அது இவங்களை மட்டும்தான் நான் நினச்சிட்டு வந்தேன். இது வரைக்கும் நான் கீழே சரிஞ்சுதான் கிடையவே கிடையாது. ஒரு பாதுகாப்பு கூட ஒரு இது வச்சுக்க மாட்டேன். அவ்வளோ பேருக்கு செய்கிறேன் நான். அவங்க எல்லாருக்கும் பாதுகாப்பு நான் தான். எனக்கு பாதுகாப்பு நீ தானே, நீ என் முன்னாடி இருக்கிறன்ற தைரியத்தில் நான் எல்லா வேலையும் செய்வேன். இது வரைக்கும் நான் உழலுக்கு இதுக்கப்புறமா உழ மாட்டேன். உழ வைக்கிறதுக்கு நிறைய பேர் போட்டி போட்டாங்க. இவங்களை வந்து இந்த மாதிரிலாம் ஆக்கணும் கொல்லணும்னு நிறைய பேர் திட்டம்லாம் போட்டாங்க. என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சாங்க. எங்கள் அம்மா எல்லாரும் முன்னாடி நான் நல்லா தான் ஓங்கி வளர வச்சுக்கிறாங்க தவிர இது வரைக்கும் யார் முன்னாடி நான் சரிஞ்சு கீழே விழுந்து அவங்களுக்கு நான் பதில் சொல்ற மாதிரி இல்லை. தமிழ்நாடு மட்டுமல்லாமல் பல மாநிலத்தவரும் கிங்கினி அம்மாவை நாடி வருவார்களாம். பெங்களூரு, பூனா, ஹரியானா, ஒரிஷா, வெளி மாநிலத்திலிருந்து ஃபோன்லேயே பண்ணிக்கிறாங்க. வர முடியாத சூழ்நிலை அப்படின்னாக்கா ஃபோன்லேயே பண்ணிக்கிறாங்க. ஃபோன்லேயே பண்ணலாமா? பம்பாய், பூனா, டெல்லி, கல்கத்தா. கொரியர் மூலம் மாந்திரிக பொருட்களை அனுப்பி பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாராம் இந்த கிங்கினி அம்மா.
எந்த பொருளும் அவங்களுக்கு போய் சேரணுமோ அது எல்லாமே கொரியர் மூலிமா அவங்களுக்கு போயிடும். இந்த ஆலயத்தில் மாசி மாதம் நடக்கும் மயான கொள்ளை திருவிழா பற்றியும் மயான பூஜைக்கான வரலாறு பற்றியும் எங்களுக்கு எடுத்து சொன்னார் கிங்கினி அம்மா. பூஜைனாக்கா இங்கே காலையில் இங்கே அம்மாவுக்கு வந்து பதிவிளக்கு பூஜை போடுவோம். பால் குடம், கணபதி ஹோமம் இதெல்லாம் முடிச்சுட்டு பதிவிளக்கு பூஜை கேட்பாங்க. அது கேட்டு முடிச்ச உடனே அம்மாவுக்கு அலங்காரம் பண்ணி அங்கே போயிட்டு சிவனை போயிட்டு அலங்காரம் பண்ணி அம்மா சிவன் வேஷம் போட்டு வருவாங்க. அவங்களுடைய அரணாரின் மகள் தட்சன் மகள் தாட்சாயணி, அரணாரின் பாரியார். அரணார்னா ஐயனுடைய பாரியார்னாக்கா அம்மா. இவங்க 2 பேருமே அங்கேருந்து பூஜை புலஸ்காரத்தோடு வருவாங்க. வந்து இங்கே கொல்லை விட்டுட்டு சாந்தமாயிடுவாங்க. அம்மா சாந்தமானதுக்கப்புறம் மறுநாள் அம்மாவுக்கு பித்து பிடிக்கும். ஐயனை சாந்தமாக்கிடுவாங்க அம்மா மொதல் நாள். 2வது நாள் அம்மாவுக்கு பித்து பிடிச்சிடும். பித்து பிடிச்சி கண்ணில் தெம்படுற அனைத்து பேருமே அம்மா வந்து பசிக்கு ஆகாரமாக எடுத்துக்கிட்டு எல்லாரையுமே சாப்பிட்டு போயிட்டு இருக்கும் போது தான் மயானத்தில் காலை வச்சேன். மயானத்தில் காலை வச்சு சுடுகாட்டில் புதைச்சிது, எரிஞ்சுது, பாதியில் வந்தது, பாதியில் வேவாது, எல்லாத்தையுமே அவங்க எடுத்து பசிக்கு அவனு சாப்பிடும் போது தான் ஒரு சில விஷயங்களில் இவங்கள மாதிரி போனால் இவங்களை கவுக்கலான்னு சொல்லிட்டு இந்த வதம் பண்ணுறதுக்காக நரகாசூரன் வந்து வேற ஒரு விதத்தில் வந்தார். அவள் தெய்வமாச்சு. உன்னை படைச்சு உன் தாய் கருவில் நீ இருக்கும் போதே நீ ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ளியான்னு சொல்றதே அவ தான். அவளையே நீ வந்து ஒரு பழி தீக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த பழிக்க வாழ மாட்டான். அப்போதான் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அவனை தூக்கி வாரி கீழே போட்டு மேலே ஏறி விட்டான். மேலே ஏறி நின்று குடலுக்கு வச்சு எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட பார்த்தா இந்த கோபமாகப்பட்டது, அவன் பித்து பிடிச்சது எல்லாமே வந்து சாந்தமாச்சு. இப்போ நம்ம ஆலயத்தில் எப்படிமா அந்த மயான கொள்ளை இருக்கும்? ஆமாம், அதே மாதிரி தான் பண்ணலாம். அதே மாதிரி வந்து இது பண்ணி மயானத்துக்கு அலங்காரத்தோடு தான் எனக்கு கூட்டிகிட்டு போவாங்க. மயானத்துக்கு போய் தான் அந்த நரகாசுரனை வதம் பண்ணுவாங்க. இந்த கோவிலில் ஆடி மாதம் திருவிழாவும் சிறப்பு வாய்ந்ததாம். காலையில் கூழ்வார்த்தலும் இரவில் மாமிச படையலும் நடக்குமாம். இப்போ முதல் வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூஜை. இந்த வர வெள்ளிக்கிழமை, நாளைக்கு ஆடி பிறக்குது, நாளைக்கு ஆடி 1, வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்மாவுக்கு முதல் வாரமே கூழ் ஊற்றிடுவேன். அதுக்கு வந்து வெள்ளிக்குடத்தில் அம்மாவுக்கு பால் குடம் எடுத்துன்னு வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு கணபதி ஹோமம் முடிச்சுட்டு பதிவிளக்கு கேட்பாங்க. பதிஜோதி கேட்டுட்டு அதை முடிச்சுட்டு மறுநாளைக்கு கங்கை திரட்டி அம்மாவோட வரலாறு, அவங்க வாழ்ந்தது, வளர்ந்தது, கொண்டது இது எல்லாத்தையும் வரலாறாக உட்காந்து அந்த பதிவிளக்கில் கேட்பாங்க. அது கேட்டு முடித்த உடனே மறுநாள் அன்னைக்கு முதல் நாள் மாவு கரைக்கணும், 2வது நாள் சனிக்கிழமை அன்னைக்கு கூழ் காய்ச்சி வச்சுருவாங்க. அப்போ இந்த பூலஸ்காரங்களும் நடக்க பூஜைகள்லாம் நடக்கும். இது நடந்ததுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அந்த கூழை கரைச்சிட்டு என்னென்ன பதார்த்தம் செய்யணுமோ அனைத்துமே செஞ்சுட்டு பவானி அம்மா கூழ்வாங்க. பெரிய படைக்கு ஆரணி பவானி அவங்கள கூப்பிட்டு அந்த கூழை ஊற்றுவாங்க. கூழை ஊற்றும் போது ஒரு கிடா வெட்டணும். அது முடிச்சதுக்கப்புறம் கும்பம் போடுவாங்க. கும்பம் போடும் போது அங்காளம்மாவோட வடிவம், அங்காளம்மாவோட அம்சங்கள் இறங்கிடும். பவானி அம்மா மேலே போயிடுவேன். அங்காளம்மாவோட அவதாரத்தை கொண்டு வந்துட்டு ரத்த சாப்பாடு எடுத்து போய் மூடி போட்டுட்டு நேராக மேலே வந்து கும்பத்தை கடைச்சிட்டு இருக்கிற ஜன பக்தர் கோடிகள் அனைத்து பேருமே உட்காந்து அன்னதானத்தை சாப்பிடுவோம். நிர்வாண பூஜை பற்றி கேட்டதற்கு திடீரென கோபம் கொண்டார் கிங்கினி அம்மா. செருப்பாலே அடிப்பாங்க. நிர்வாண பூஜைன்னு அவங்க முன்னாடி நிற்கக்கூடாது. அவங்க யாரு? ஒரு அகாண்ட ஒரு ஒளி, பிரபஞ்சம்ன்ற ஒரு ஒளி. அவங்க வந்து தெய்வத்துடைய அம்சங்கள் அனைத்துமே. ஒரு ஆயுதத்துக்கு நீ பதில் சொல்லி ஆகும். அப்படியா கொண்ட சிவபெருமானியே கீழே தூக்கி போட்டு அந்த அம்மா மேலே ஏறி நிற்கிறாங்க. தான் புருஷனையே நம்ம உடமானத்தை பார்க்க கூடாதுன்னு தான் 1000 கோடி கையை அம்மா உடமானத்தை மறைச்சு நின்று நினைக்கிறாங்க.
நான் போற வேகத்துக்கு என் மார்பகங்களை யாரை பார்க்க கூடாதுன்னு தான் 1000 அரக்கணங்களுடைய மண்டபோடுகளை வாங்கி அம்மா கழுத்துல மாலையா போட்டு மானத்தை மறைச்சிருக்கேன். அவன் முன்னாடியே நீங்க நிக்க தகமா. அவளுக்கு அழிவே கிடையாது, தெய்வத்துக்கு அழிவே கிடையாது. அழிவு இல்லாத அவகிட்ட போயிட்டு நாளைக்கு போறதும் இன்னைக்கு சாவ போறோம் அப்படின்னு இருக்கிற மாநில ஜன்மம் இந்த மாதிரி வேலைகள் படத்துல பொய்யான விஷயம். அவங்கள ரொம்ப நாளைக்கு பொறுமையா வைப்பா, ஆனா கொடுக்குற அடி பயங்கரமா கொடுக்கும். நம்ம மானத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது. தெய்வத்துக்கு முன்னாடி பெற்ற தாய் முன்னாடி போய் நிற்பாங்களா? அதெல்லாம் சும்மா நிர்வாண பூஜை அதெல்லாம் சும்மான அனாவசியமான விஷயங்கள். கோபத்தில் இருந்த கிங்கினி அம்மாவிடம் அகோரி கலையரசன் காளியை நேரில் நிர்வாணமாக பார்த்ததாக சொன்னதை கேட்டோம். அதற்கு யாரும் அம்மாவை பார்க்க முடியாது என்றார். காளியை நேரா பார்த்தேன்னு சொன்னாங்க. நேரா பார்க்கும்போது என்னவா காட்சி கொடுத்தாங்க? நிர்வாணமா காட்சி கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. அவங்க ஒரு குழந்தை வடிவத்துல இருக்கிறவர் தான் காளி. பேரு மட்டும்தான் அகோரமான பேரு காளி அப்படின்னுமா. ஆனா அந்த அம்மா வந்து ஒரு பச்சை குழந்தைக்கு சமம். அவங்களெல்லாம் நிர்வாணமா பார்த்துட்டு அவளை நேர்ல பார்த்ததுக்கு அதுக்கு தகுதி யாருக்குமே கிடையாது. யாருக்குமே அந்த அனுமதியும் கிடையாது. தான் புருஷ சிவபெருமான் உலகத்தையே படைச்ச அந்த பிரம்மனுக்கும் சிவபெருமானுக்கும் விஷ்ணுவுக்கும் தான் அவருடைய அம்சங்கள் தெரியும். யாருடைய அம்சம்? சிவனுடைய அம்சம். அப்படியாப்பட்ட புருஷனுக்கே காட்டாத காட்சி ஒரு மாநில ஜென்மம் இன்னைக்கு பிறப்பு நாளைக்கு இறப்புன்னு இருக்கிற அவங்களுக்கு எப்படி காட்டியிருப்பாங்க? சாத்தியம் இல்லாத விஷயம். சரிங்களா? அம்மா வந்து ஒரு அதுதான் சொல்றேன்ப்பா, 1000 முறை சொல்றேன். எல்லா அம்சங்களும் ஒரே அம்சம்தான். அவங்க ஒரு ஒளி. கண்ணுக்கு எதிர்க்க நின்று அந்த ஒளி நீ பார்க்க முடியுமா? சூரிய பகவான் நல்லா ஓகோன்னு எரியும் பொழுது 1 மணி மத்தியானத்துல நீ போய் நின்று சூரியனை பார்க்க முடியுமா உன்னால? ஒரு 10 நிமிஷம் பார்க்க முடியுமா? அதுக்கும் மேலே நீ உங்களுடைய பிரகாஷாலாம் அதுக்கும் மேலே. சிம்ஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அறிகுறிகள் அப்படின்னும் போது அம்மா நடந்து போற ஒரு விதங்கள், அம்மா மேல இருக்கிற அந்த பூ வாசனை, அம்மாவுடைய குரல் அப்படின்னு அந்த குரல், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் கண்டேன். அம்மா இருக்கிறாங்க என் கூட அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்கனாக்கா கண்டிப்பாக அதெல்லாம் சாத்தியமான விஷயம். ஏன்னா அதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். அவங்க நேரில் வந்து நிற்கிறாங்க, இந்த மாதிரி காட்சி கொடுத்தாங்க. அதெல்லாம் சும்மா விளையாட்டு விஷயம். இறுதியாக என் ஆயுள் முழுவதும் அம்மாவுக்குத்தான் என்று சொன்னார் கிங்கினி அம்மா. யாருக்காகவும் நான் இல்லை. இவங்க என்னைக்கு என்னை ஏந்திரமா நீ உக்காராத அப்படின்னு என்ன சொல்றாங்களோ, என்னுடைய ஆயுள் முடிதோ அன்னைக்கு நான் ஏந்திருவேன். இவங்களுக்கு மட்டும்தான் நான் கட்டுப்பாடணும், இவங்களுக்கு மட்டும் தான் நான் பயப்படணும். மற்றவங்க பேசுறவங்க, கொள்றவங்க, ஆடுறவங்க, பாடுறவங்க அவங்களுக்காகலாம் நம்மளுடைய வாழ்க்கையை, நம்மளுடைய தியாகத்தை, நம்மளுடைய இந்த சேவையை நம்ம விட்டுடக்கூடாது. நான் விட மாட்டேன்.